திருப்பதி செல்பவர்களே, இந்த லிஸ்ட் உங்க ராசி இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தாங்க யோகம் அடிச்சிருக்கு. உடனே கிளம்பி போயிடுங்க. திருப்பதி உலக புகழ் பெற்ற வைகுண்ட வாசல். ஆண்டவன் அருள் பெருகும் திருப்பதி மலைய ஆண்டாண்ட காலமாக கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். திருப்பதி சென்று வந்தால் 8 பெரும் செல்வம் உண்டு என்று நம்பிக்கை. ஆனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் திருப்பதி பயணம் பலன் தருமா? யாருக்கு திருப்பதி தரிசனம் பாக்கியம் தரும், யாருக்கு அது பாக்கியமாக அமைவதில்லை என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். திருப்பதிக்கு சென்று யோகம் கிட்டும் ராசிகள்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம். இந்த 9 ராசிக்காரர்களுக்கும் திருப்பதி செல்லும் தருணம் மிக சிறப்பானதாக அமையும். ஏன் தெரியுமா? இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி கோவிலுக்கு செல்வதற்கு முன் ஒரு உண்டியலில் பணத்தை சேர்த்து வைத்தால், அதில் சேர்ந்து இருக்கும் பணத்தை வைத்து பயணம் மேற்கொண்டால் சந்திரனுடன் சுகமும் செல்வமும் பெருகும். மேலும் திருப்பதி கோவிலில் உண்டியலில் பணம் செலுத்தி நமது மன நிம்மதி கிடைக்கும். சந்திரனுடன் சுகமும் செல்வமும் ஒருங்கே பெருகும் என்று ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். திருப்பதிக்கு சென்று யோகம் குறையும் கவனமாக செல்ல வேண்டிய ராசிகள்: சுக்கிரன் வலிமை பெற்ற காலத்தில் துலாம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு சிறிது அவசரத்தில் செல்ல வேண்டாம் என்று கூறப்படுகிறது. மேலும் இவர்களுக்கு நேர்மறையான பலன் கிடைக்க வாய்ப்பு குறைவாக இருப்பதால் நல்ல நாள்கள் பார்த்து செல்லவும். ஆலயம் நிறைந்த நேரத்தில் பிரதோஷம், ஏகாதேசி போன்ற விசேஷ நாட்களில் யாத்திரை மேற்கொள்ளலாம். திருப்பதியில் வழிபாடு நடக்கும் நாள் விஷயம்: ஆண்டின் 365 நாட்களிலும் 360 நாட்கள் திருவிழாக்களும் உற்சவங்களும் திருப்பதி கோவிலில் நடைபெறுகின்றன. எந்த ஊரிலும் இதுபோல் நடைபெறாது என்ற அளவிற்கு அங்கே விழாக்கள் களை கட்டும். அதனால் திருப்பதி செல்பவர்கள் எந்த காலத்திலும் அனுமதியோடு வழிபாடுகள் நடைபெறாத நாளே இல்லை. திருப்பதி என்பது உலகின் எந்த மூலையில் இருந்து பக்தர்கள் வந்து ஆண்டவனை தரிசிக்கும் புண்ணிய ஸ்தலம். அதில் 7 மலைகளின் ஆசிர்வாதம் உண்டு. ஆனால் உங்க ராசிக்கு ஏற்ற தினங்களையும் காலங்களையும் பார்த்து சென்றால் உங்கள் வாழ்க்கை சிறக்கலாம். அதற்கேற்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் சென்று தரிசனம் செய்யலாம். துலாம், மீனம் சுக்கிரன் வலிமை பெற்ற காலத்தில் சிறிது கவனம் தேவை. திருப்பதி கோவிலில் தரிசனம் செய்தால் மன நிம்மதி மட்டுமல்ல, குடும்பத்தில் தாராளமான அமைதி நிலவும். பொருளாதார நிலை உயர்ந்து தொழில் வளர்ச்சி கைகூடும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற காரியங்கள் எளிதாக கைகூடும். உடல் நலம், கல்வி, சமூக வாழ்வு அடையும் என நம்பப்படுகிறது. எதிரிகள் தாமாகவே விலகி நன்மை தரும் என்றும், வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் குறைந்து செல்வம் சேரும் என்றும் கூறப்படுகிறது. அதனால் பக்தர்கள் மனதில் நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்து திருப்பதி ஏழுமலையான் அருளை பெற்றுக் கொள்ளலாம்.